வணக்கம். நடட்டுடையிலேருந்து பாலமுருகன். நடட்டுடை சார்பாக நிறைய விஷயங்களை நம் சமுதாயம் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனலில் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கு நம்ம நம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை நம்ம இப்போ சந்திக்க இருக்கிறோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதலாக அதாவது வியாபாரி சங்கம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே அந்த வியாபாரி சங்கத்தோட தொடர்புடையவர் மற்றும் அதுவும் இல்லாத நம்ம சமுதாய சங்கங்கள் அமைப்புகள் அப்படி பல சங்கங்களையும் அமைப்புகளையும் பயணித்தவர். இன்றைக்கு அன்னை பத்திரகாளி அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை நிறுவி நடத்திக்கிட்டு வராங்க. அண்ணாச்சி முருகானந்தம் அண்ணாச்சி அவர்களை நம்ம சந்திக்கிறோம். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் அண்ணாச்சி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே அண்ணாச்சி, இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா வியாபாரி சங்கம், அதாவது வியாபாரி சங்கம்னு ஆரம்பிச்சதே நம்ம சமுதாய மக்கள் தான் ஆரம்பிச்சாங்க. அதோட பயணங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு. அதாவது வெள்ளையனாட்சி காலத்துலலாம் நிறையா அவங்களோட பயணிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சங்கம் சமுதாய சங்கங்கள்லையும் நிறைய இடங்கள்ல பொறுப்பில் இருந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அமைப்புகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ புதியதாக இந்த அன்னை பத்திரகாளி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளையை நிறுவிக்கீங்க. இந்த அறக்கட்டளை நிறுவதற்கான நோக்கம் என்ன? முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்? உங்களை பற்றின தகவலை நம்ம மக்களுக்கு சொல்லுங்கள். நாடார் டுடே நேயர்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் முருகானந்தம். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் கீழ்நாள் மாவடி. நான் இருக்கிறது முழுக்க இங்கே சென்னையில் தான் இருக்கேன். ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி பல வியாபார சங்கங்கள் நாடார் சங்கங்கள் எல்லாத்துலேயும் எனக்கு தொடர்பு இருந்தாலும் அதனுடைய அடிப்படை அனுபவத்தை வைத்து கொண்டு தான் இந்த அன்னை பத்திரகாளி அறக்கட்டளை ஆரம்பிக்கணுங்கிற நோக்கம் வந்தது. மற்றபடி நாடார் சங்கங்கள் மேலே எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ வேதனையோ எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா நாடார் சங்க தலைவர்களுடன் எனக்கு நல்ல நட்பு இருக்கிறது. அதேமாதிரி எல்லா நாடார் சங்க தலைவர்களும் நல்ல முறையில் அமைப்பில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் நடத்தக்கூடிய அமைப்புகளில் உயர்நிலை பள்ளி, காலேஜ், திருமண மண்டங்கள் இந்த மாதிரி பண்ணி அவங்க பல்வேறு விஷயங்கள் அவங்க நல்ல சாதனை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தேன். அந்த வச்சது காரணம் என்னன்னா, 1842 1835 கால்டுவெல் மெக்காலே அப்படிங்கிற 2 கிறிஸ்தவ பாதிரியார்கள் தமிழ்நாட்டில் சில ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உண்மைக்கு புறம்பான நிறைய தகவலை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு தகவல் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு தகவல் என்னை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு சமுதாயத்தை அழிக்கணும்னா அந்த சமுதாயத்துக்கிட்ட சண்டை போட வேண்டாம், வெட்டுக்குத்து போக வேண்டாம், கொல்ல வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியது அந்த சமுதாயத்தினுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை அழிஞ்சாவே அந்த சமுதாயம் தானாக அழிஞ்சிரும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை அவன் சொல்லியிருக்கான். அதை நான் பல முறை யோசனை பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு அவன் சொன்ன வார்த்தை நம்ம சான்றோர்கள சொந்தங்களுக்கு, அதாவது நாடார் சமுதாயத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு. நாம் அதில் இன்னைக்கு நம்ம நாடார்களாக வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர நம்ம பண்பாட்டு கலாச்சாரம் எல்லாத்தையுமே இழந்துட்டோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் உறவு முறையங்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா நான் எல்லாரும் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாப்பிள்ளை வாங்க, மச்சான் வாங்க, மைனி வாங்க, அண்ணி வாங்க, அத்தை வாங்கன்னு இப்படி தான் நாங்கள் கூப்பிட்டுட்டு இருப்போம். இன்றைக்கி அந்த உறவு முறை சொல்லி அழைக்கிறதுக்கு ஆளை இல்லைங்கிற அந்தளவுக்கு நீங்கள் ஒன்றுனா படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. இன்னும் உறவு முறை இருக்குது, மம்மி டேடிங்கிறோம், இல்லைன்னா அங்கிள் ஆண்டிங்கிறோம். அது வீட்டில் கூட அப்பா அம்மான்னு சொன்னால் கூட அது அசிங்கம் அப்படிங்கிற நினைவுக்கு நாம் நாடாராக இருக்கோம். ஆனால் மேற்கத்திய கலாச்சாரத்தால் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி உறவு முறைகள் அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம தொழிலில் நல்லா முன்னேறிட்டு வந்தோம். எல்லா ஏகப்பட்ட நிறுவனங்கள் நிறைய 100 பேர் 200 பேர் 1000 பேர் வரலாம் வேலை கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்க கூட இன்னைக்கு பசங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உடனே படிச்சுட்டு ஐடி கம்பெனி தான் வேலைக்கு போனோம் அப்படிங்கிறான். அப்பா பார்த்த தொழிலில் அதை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. அப்போ நம்மளுடைய மூளையெல்லாம் அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் மழுங்கடிச்சிட்டாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், நான் என்ன யோசனை பண்ணேன், என்னோட சில பேர் சேர்ந்து இதை சரி பண்ணணும்னா முதல்ல நம்ம பண்பாட்டு கலாச்சாரத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருந்தது. அதில் முதல் கட்டமாக 63 நாயன்மார்கள், எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் 63 நாயன்மார்கள் இருந்து சிவபெருமானுடைய அடியை பற்றியிருக்காங்க. அதில் ஒருத்தர் யானாதி நாயனார் கும்பகோணம் பகுதியில் அவங்க பிறந்து வளர்ந்ததாக இருக்குது. போன அக்டோபர் மாதம் அங்கே ஒரு பெரிய விழா எடுத்தோம் நாம். அதனுடைய அடிப்படையில் 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வார் அவருடைய விழா வரக்கூடிய மே 22ஆம் தேதி ஆழ்வார் திருநகரில் நம்ம நடத்துகிறதா இருக்கோம். நம்மளுடைய நோக்கம் அதில் இருந்து ஜாதியை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்திருக்காங்க, அவங்க வாழ்க்கையை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் அவருக்கு விழா எடுக்கிறோம்.
அந்த விழா வந்து வரக்கூடிய மே 22ஆம் தேதி புதன்கிழமை ஆழ்வார் திருநகரில் நடக்குது. அந்த அடிப்படையில் இப்போ 2வது விழா இப்போ இந்த விழா எடுத்துக்கிட்டு இருக்கு. சரி நான் இது அதுவும் இல்லாமல் நிறைய வரலாற்று பதிவுகள்லாம் நீங்கள் வந்து நிறையா வந்து பதிவு பண்ணி அதை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்கும்போது நிறைய வரலாற்று பதிவுகளை வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. இந்த வரலாற்று தகவல்லாம் எப்படி எடுக்கிறீங்க? அதாவது எங்களுக்கெல்லாம் கிடைக்காது. இப்போ நாங்கள் பத்திரிக்கை ஆரம்பித்த காலங்க முதல்ல நிறைய வரலாற்று பதிவுகளை தேடி 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 பதிவு பண்ணிட்டு வரோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரியாத வரலாற்று பதிவுகள்லாம் நிறைய நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. எங்கேருந்து அந்த தகவலை நீங்கள் திரட்டுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு எனக்கு பெரிய பாக்கியம், நம்ம மறைந்த கணேச நாடார் அவர்கள் கடைசி ஒரு 3 ஆண்டு காலம், எனக்கு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி தெரியும். இருந்தாலும் தொடர்ந்து ஒரு 4 ஆண்டு காலம் அவர் கூட அதிகமான முறையில் நேரம் கொடுத்து பண்ணதுனால கணேசனாச்சு மூலியமா நம்ம வரலாற்று ஆசிரியர் தொல்துறை ஆராய்ச்சியாளர் நம்ம நெடுமாறன் பழைய நெடுமாறனாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா நம்ம ராமச்சந்திரன் ஐயா தொல்லியல் துறை இவங்க மூலயமா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதோடு மட்டும் இல்லாமல் இது சிந்தனையோடு இறங்கும் போது நமக்கு ஆட்கள் நிறைய கிடைக்கிறாங்க. உதாரணத்துக்கு 4 மாவடியில் லதா ராமஜெயம்ங்கிறவங்க இதை பற்றி நம்ம வரலாறு பற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாள் நம்மாழ்வார் நமது நாடார்புரத்தை சேர்ந்தவர் ஒரு புக் வெளியிட்டிருக்காங்க, நம்ம ராஜபாலனாச்சு. அவங்க மருமக இங்கே சென்னை புரஷோகத்தில் இருக்காங்க. இப்படி ஒரு 7-8 பேரை சேர்ந்து நம்ம சில பேர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மதுரையிலையும் மாருதிராஜன் ஒரு சகோதரர் இருக்கார், அவருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி ஒரு கூட்டு முயற்சியால் தான் நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட முயற்சி எதுவும் சொல்ல மாட்டேன். கூட்டு முயற்சியால் இதை இன்னும் ஆவணப்படுத்தணுங்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக நம்ம நாடாற்று இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வருகிற 22ஆம் தேதி வந்து நம்மாழ்வாரோட அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. அதில் வந்து சில புத்தகங்கள்லாம் வெளியிடதாக சொல்லியிருந்தீங்க. என்னென்ன புத்தகங்கள் வெளியிடுறீங்க? அதில் வந்து எப்படின்னா, எனக்கு நிறைய புத்தகங்கள் வெளியிடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அதில் நெல்லை நெடுமாறன் எனக்கு முறைய தாத்தா வேணும். அவங்க வந்து நம்மாழ்வார்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அது கொஞ்சம் பெரிய புக்காக இருக்குது. அதை கொஞ்சம் சுருக்கி நம்மாரை பற்றி ஒரு சின்ன விளக்கம் இப்போ உடனே கொடுக்கணுங்கிறதுக்காகவும், நமது வரலாற்றில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற நம்ம கணேச நாடார் அவங்க அண்ணாச்சி இறந்துட்டாங்க. அவங்கள பற்றி ஒரு சின்ன குறிப்பும் இந்த 2ம் சேர்ந்து ஒரு புக்காக நாங்கள் வெளியிடுறோம். அதை வெளியிடுறதுக்கு ஏஆர்எல் சேர்மன் சாமி அவர்களும் நம்ம கரிக்கோட்டராஜ் அண்ணாச்சும் வராங்க. அது பெற்றுக்கிறதுக்கு முக்கிய நாடக நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில். அதனால் என்னுடைய வேண்டுகோள், இதை பார்க்கக்கூடிய அனைத்து நாடார் குடும்பங்களுடைய சொந்தங்கள், உற்றார் உறவினர் அனைவரும் குடும்பத்துடன் நம்ம ஆழ்வார் திருநாள் நடக்கக்கூடிய 22/5/24 மே 22ஆம் தேதி அன்றைக்கு காலை 8 மணி முதல் 12 மணி வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு நம்மாழ்வார் அனுக்கிரகம் பெறும்படி அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணாச்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணாச்சி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ நம்முடைய வரலாறு வந்து வரலாறு அறிந்தால் தான் வரலாறு படைக்க முடியும். இதுதான் உண்மை. நம்ம வரலாறு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய பேர் தவறான பதிவுகள்லாம் பதிஞ்சிட்டு வராங்க. அதையெல்லாம் நாம் திருத்த வேண்டும் என்பது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி வரலாற்று பதிவுகளை தேடி தேடி நம்ம நாடாட்டுடைய ஆரம்பித்த காலம் முதலே நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே வரோம். அதே மாதிரி நம்மளுடைய நாடாட்டுடைய லோகோவை வடிவமைச்சதில் மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து நம்ம கணேசனாட்சிக்கு உண்டு. கணேசனாட்சியினுடைய அவருடைய அந்த அறிவுறுத்தலின்படி தான் கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் ஒவ்வொரு விஷயமா ரிசர்ச் பண்ணி நம்ம நாடாட்டுடைய லோகோவை அவங்க முன்னிலையில் தான் வடிவமைச்சோம். அதே மாதிரி வரலாற்று மேலே மிகப்பெரிய ஒரு பற்றுடையவர் வந்து நம்ம கணேசனாட்சி அவர்கள். அதே மாதிரி நெல்லை நெடுமாறன் அவர்கள் வந்து சொல்லவே வேண்டாம். நம்முடைய வரலாறு இன்றைக்கு நம்ம நாடார் மக்களுக்கு வெளியே கொண்டு வந்ததில் தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. நிறைய விஷயங்கள் அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. நெல்லை நெடுமாறன் அவர்கள் வாழ்க்கையே நாடார் சமுதாயத்துக்காக அர்ப்பணித்து நிறைய விஷயங்கள் நாடார் சமுதாயம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே பதிவு பண்ணது நெல்லை நெடுமாறன் அவர்கள். வரலாற்று ஆசிரியர், வரலாற்று ஆய்வாளர், அவருக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். அவருடைய அந்த புத்தகம், இன்னைக்கு நம்ம வரலாறு படிக்கணும்னா அவருடைய புத்தகங்களை படித்தாலே நாடார்களுடைய வரலாறு அனைத்தையுமே நம்ம தெரிந்துக்க முடியும். அதே மாதிரி இன்றைய காலகட்டங்களில் இந்த வரலாற்று பதிவை எடுத்து வரலாறுகளை வெளியே இன்னும் நிறைய விஷயங்கள் புதைஞ்சு கிடக்கு. அதை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சிக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. தொடர்ந்து நிறைய விஷயங்களை பண்ண இருக்கிறோம். தொடர்ந்து நாடாட்டுடையுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.